ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்குறதை பற்றி வேளாண்மை பொறியியல் துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்திட்டு வராங்க. அதன்படி தற்போது விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வாங்க மானியம் அல்லது பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் தமிழக அரசு சார்பாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதன்படி மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பயிர்கள் செடிகள் மூலம் அரிசி காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கான விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரூபாய் 4366 கோடி பயிர் காப்பீட்டு இழப்புத் தொகையும் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி கரும்பு விவசாயிகளுக்கு 651 கோடியில் சிறப்பு ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்காங்க. விவசாயத்திற்கு ரூபாய் 270 கோடி ரூபாயில் இயந்திரங்கள், ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 100% மானியம், குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மின் மோட்டார் வழங்குறதுக்கு பார்த்திங்கன்னா மானியம் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு முக்கிய தேவையாக இருப்பது நீர் ஆதாரமாகும். மின் மோட்டார்கள் மூலம் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. அதன்படி பழைய திறன் குறைந்த பம்பு செட்டுகளை மாற்றி அமைக்க முடியாத நிலையில் உள்ள ஏழையான சிறு குறு விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வேளாண்மை பொறியியல் துறை வெளியிட்ட அறிவிப்பில் புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை வாங்க விவசாயிகளுக்கு ரூபாய் 15,000 அல்லது மோட்டார் பம்பு செட்டு மொத்த விலையில் 50% இவற்றுள் எது குறைவோ அந்த தொகையை மானியமாக அரசு வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அல்லது அமைத்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தகுதிகள் விண்ணப்ப முறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி விவசாயிகளுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கர் வரை உள்ள அனைத்து வகையான விவசாயிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் 4 ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணற்றிற்குன்னு சொல்லியிருக்காங்க. திறன் குறைந்த பழைய பம்ப் செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான தகுதியாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே QR கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட QR கோடை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்புக்கு அவங்க மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி உழவர் செயலின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.